எழுதும் நிகழ்வுதான் இந்த 2 நாள் மாநாட்டிலே இறைவனே எழுந்தருளி குருவே எழுந்தருளி நமக்கெல்லாம் அந்த இறையருளின் குருவருளியும் கிடைக்குமாறு செய்தான். நாளைய பொழுது இன்றே இவ்வளவு ஆரம்பிக்கிறதே அமர்க்கலமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். காலையிலிருந்தே இந்த நிகழ்வு அமர்க்கலமாகப்பட்டு நாளைய நிகழ்வு இதைவிட பல மடங்கு பெருகி அந்த ஆத்ம இன்பத்தை சுவைத்தவர்கள் நாளை பொழுது மட்டும் அல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திருவண்ணாமலைக்கு சென்றேன், ஆத்ம இன்பம் அடைந்தேன் என்று உங்கள் இல்லங்களிலே பக்கத்திற்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் தோழிகள் என்று எல்லோரிடமும் பகிருமாறு நிச்சயமாக சிவபெருமான் எழுந்து அருளுவான் என்று சொல்லி இந்த மாநாட்டிலே ஒரு அம்மா நிறைய தடவை ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். இப்பொழுதுதான் சிந்தைக்கு வருகிறது. யாருமே அந்த நூல் வெளியிட்டு விட வேண்டும் என்று ஒரு அம்மா துடித்துக் கொண்டிருந்தார்கள். மேலே வாங்கம்மா, அந்த நூலை ஒரு 10 எடுத்துட்டு வாங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, விரைவாக வாங்க, சாமி வந்துடும். கைலாய் வாத்தியங்கள்லாம் ரெடி ஆகிடுமா? சாமி 5 நிமிடத்தில் வந்துடுவார். கைலாய் வாத்தியங்கள் அந்த சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சி எல்லாருமே நுழைவாயிலில் கைலாய் வாத்தியங்கள் நிற்க வேண்டும். சான்றோர்கள் நிறைந்த சிவனடியார்கள் நிறைந்த இந்த சபையில் வீச்சிருக்கும் அனைத்து சிவனருவாய் இருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான தாழ்மையான வணக்கம். எனக்கும் ஒரு இடம் இந்த இடத்தில் கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. எதையும் அனுமானிப்பவன் மனிதன், தீர்மானிப்பவன் இறைவன் என்பார்கள். எதுவுமே அறிமுகம் இல்லாமல் 2 வார்த்தை ஐயாவிடம் கேட்டேன். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதை வெளியிடலாமா? இந்த மாநாட்டை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும். அப்படி என்ன சிறப்பு அந்த புத்தகத்தில் இருக்குன்னா 274 சிவாலயங்கள் இல்லையா, வடபுத்த ஸ்தலங்கள் அத்தனையும் ஒரு போற்றிக்குறி மாதிரியே இருக்கு. அப்போ நீங்க அந்த சிவாலயங்களை நினைக்க முடியும். இல்லை தரிசித்தால் முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி அப்படின்னு சொல்றேன். அத்தனை சிவாலயங்கள் போற்றியாக இறைவன்